வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் ட்ரெண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கிறது யாரை பற்றினா, ரோமன் ரெயின்ஸ், ராக், கோடி, செத் இவங்கள பற்றி தான் நம்ம ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க 4 பேர்த்துக்குமே ரெசல்மனியா 40ல ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத விட இவங்கள வச்சு தான் ஒரு திருவிழாவே நடக்க போகுது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். அதனால தான் இன்னமும் நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க 4 பேரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம இதில் ஒரு மிகப்பெரிய ஒருத்தரை விட்டுட்டோம். அது யாருன்னு கேட்டால் 2023 மணி இந்த பேங்க் வின்னரான நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை பற்றி விட்டுட்டோம்ப்பா. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளாப்பா. ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பேசுகிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டால் சத்தியமாக அவன்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது தான். ஏன்னாலும் 2023 அவனோட மணி இந்த பேங்கை வின் பண்ணி இப்போ வரைக்கும் அவன் மணி இந்த பேங்கை இன்னமும் கேஷ் இன் பண்ணாமே தான் வச்சுருக்கான். அதனால சொல்கிறேன், அவன் வச்சிருக்க மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படிங்கிறதான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ரெசல்மனியா 40 வந்துருச்சு. இப்போவும் அவனோட மணி இந்த பேங்கை இன்னும் கேஷ் இன் பண்ணாமே தான் வச்சுருக்கான். ரோமன் ரெயின்ஸ் கூட அவன் போய் கேஷ் இன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டால், அங்கெல்லாம் போனால் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியும் அவனுக்கே, டேமியன் பிரின்ஸுக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் போயிட்டுருக்கு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பல சாதனைகளை படைக்கணும், பல ரெக்கார்டை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் போய்கிட்டு இருக்காரு. ரோமன் கூட எல்லாம் போகணும் அப்படின்னா டேமியன் பிரின்ஸ்லாம் அந்த எண்ணத்தை மறந்துடணும். அது குழி தோண்டி அவன்லாம் புதைச்சிடணும். நம்மளுடைய கோடி வந்து ஃபினிஷ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரோமன் பக்கமெல்லாம் டேமியன் பிரின்ஸ் போவானா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக போக மாட்டான். அவன் போகாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிப்பா, அப்போ ரோமன் ரெயின்ஸ் பக்கம் டேமியன் பிரின்ஸால் போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ செத் ரோலின்ஸ் பக்கமாச்சும் போகலாமே அப்படின்னா, செத் ரோலின்ஸ் பக்கம் போனோன்னா இன்னும் இதோட கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஏன்னா செத் ரோலின்ஸ் வந்து அவன் சாம்பியன் வச்சுருக்கான். அதில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் தான் இப்போ ரெசல்மனியாவில் மோத போகிறான். ரெசல்மனியாவில் அவன் ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொன்னான்னா, நான் 2 தாட்டி ரெசல்மனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணியிருக்கேன். மெயின் ஈவென்ட் பண்ணியிருந்தாலும் ஆடியன்ஸே இல்லாமல் தான் நான் மேட்ச் பண்ணேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நடக்க போகிற ரெசல்மனியா 40 நடக்க போகிற செத் ரோலின்ஸுக்கும் எனக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நான் கண்டிப்பாக சாம்பியனை வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இருக்கான். அப்படி சாம்பியன்ஷிப்பை அவன் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணல அப்படின்னா, அவன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவன் வேறு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிடுவான். அப்போ நம்மளுடைய WWE முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில் தான் உட்காந்துருக்கணும். அதனால நம்மளுடைய டேமியன் பிரின்ஸால் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரும் சரி, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் மேட்ச்லையும் அவனால் கண்டிப்பாக கேஷ் இன் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய கேஷ் இன் பண்ணாலும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸுக்கு கிளைம் ஓவர் போட்டு நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை அவன் சாவடிச்சிருவான். அதனால் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் நம்மளுடைய செத் ரோலின்ஸ்லையும் கேஷ் இன் பண்ண முடியாது, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்லையும் கேஷ் இன் பண்ண முடியாது. அப்போ யார்கிட்ட தாண்டா அவன் கேஷ் இன் பண்ணுவான் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான்ப்பா. அவனோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான். அதாவது நம்மளுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான கும்தர்கிட்ட அவன் ஒரு வேளை கேஷ் இன் பண்ணி நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட தான் கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஒருவேளை அவங்க கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆகணும்னா இதில் தான் சாம்பியன் ஆக முடியும். ஏன்னா நம்மளுடைய டேமியன் பிரின்ஸுக்கும் நம்மளுடைய கும்தருக்கும் ஒரு மண்டே நைட் ராவில் ஒரு கான்ட்ரவர்சல் போயிருக்கும். அதாவது இந்த மணி இந்த பேங்கை நீ வச்சிருக்க, ஆனால் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் தான் வச்சிருக்க. அதை யார்ட்டையுமே நீ கேஷ் இன் பண்ணல. செத் ரோலின்ஸையும் கேஷ் இன் பண்ணல, நீ ரோமன்ட்டையும் கேஷ் இன் பண்ணல. ஒருவேளை நீ என்கிட்ட வந்து என்னோட இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்காக என்கிட்ட நீ கேஷ் இன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் டேமியன் அப்படின்னு நம்மளுடைய கும்தர் வந்து நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை கலாய்ச்சிருப்பார். அதனால கூட நம்மளுடைய கண்டிப்பாக இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் என்னன்னா, அவன் இந்த வருஷத்தோட அதாவது 2023 நம்மளுடைய டேமியன் பிரின்ஸோட மணி இந்த பேங்கை அதாவது ஃபெயிலியர் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இதான் வழி. அதாவது ஒன்று கும்தர் வச்சுருக்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக அவன் கேஷ் இன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய யுஎஸ் சாம்பியனுக்கு, அதாவது லோகன் பால்டருக்கு அந்த சாம்பியனுக்கு கேஷ் இன் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி வேர்ல்டு சாம்பியனுக்குலாம் கேஷ் இன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரோமனும் டாப்பாக இருக்கார், நம்மளுடைய செத் ரோலின்ஸும் டாப்பாக இருக்கார். அதனால் 2 பேர்த்திட்டையுமே அவனால் கேஷ் இன் பண்ணவே முடியாது. இதனால் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த முடிவை தான் நம்மளுடைய WWE எடுத்து ஆக வேண்டும். இதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, 2022 மணி இந்த பேங்கை நம்மளுடைய ஆஸ்டன் தியரி வின் பண்ணி ரோமன்கிட்ட வந்து அப்போ சாம்பியன் இருந்துச்சு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அவனால் பக்கத்தில் கூட நெருங்க முடியல. அதுக்கப்புறம் ராவில் வந்து எந்த ஒரு சாம்பியனுமே இல்லாமல் ஒரே சாம்பியனாக தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் வச்சுருந்தாரு. நம்மளுடைய செத் ரோலின்ஸ்ட்ட வந்து செத் ரோலின்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருந்தப்போ நம்மளுடைய ஆஸ்டன் தியரி வந்து கேஷ் இன் பண்ணி அந்த இதையும் ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க நம்மளுடைய WWE.
அதனால 2023 நம்மளுடைய டேமியன்ஸ் வின் பண்ணியிருக்காரு மணி இந்த பேங்கா. அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த தான் நம்மளுடைய WWE பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்று கும்தட்டை இருக்காது, இல்லாட்டி லோகன் பால்ட்ட இருக்குது. லோகன் பால்ட்ட இருக்க சாம்பியனோட நம்மளுடைய டேமியன்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணுவானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் கும்தட்டை இருக்கதை கேஷ் இன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு லேடர் மேட்சாக கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மண்டே நைட் ராவில் நான் சொல்லியிருக்காங்க, அந்த மேட்ச் ஒரு கேன்சல் ஆச்சுன்னா ரெசல்மனியா 40ல கூட நம்மளுடைய கும்தட்டை நம்மளுடைய டேமியன்ஸ் கேஷ் இன் பண்ணி நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்களோட 2023 மணி இந்த பேங்க் வின்னரான டேமியன் பிரின்ஸு யார்கிட்ட கேஷ் இன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனாக ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இல்லை ரோமன் ரெயின்ஸை கேஷ் இன் பண்ணி வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை செத்ரோன்ஸை கேஷ் இன் பண்ணி வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை அது இல்லாமல் அதுக்கு கீழே கிடக்கிற நம்மளுடைய கும்தட்டை கேஷ் இன் பண்ணி வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இன்டர்கான்டினென்டல் சாம்பியனுக்காக வின் பண்ணி நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வருஷமும் மணி இந்த பேங்க்கை கேஷ் இன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லைப்பா டேமியன்ஸ் யார்கிட்டையுமே கேஷ் இன் பண்ணவே இல்லை, அவன் மணி இந்த பேங்கை அவனே தான் வச்சுருக்கான் அப்படின்னா இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது இந்த ஸ்டோரியை நம்மளுடைய யார்கிட்டையும் கேஷ் இன் பண்ணாமல் நம்மளுடைய டேமியன்ஸ் அவனோட மணி இந்த பேங்கை வச்சுருந்தானா ஒரு புதிய ரெக்கார்டை WWE அவனும் படைப்பான். என்ன ரெக்கார்டை நம்மளுடைய டேமியன் படைப்பார் அப்படின்னா 2023 வின் பண்ண சாம்பியன், அதாவது மணி இந்த பேங்க்கை யார்கிட்டையுமே கேஷ் இன் பண்ணாமல் 2024 நடக்க போகிற மணி இந்த பேங்க் வரைக்கும் வச்சுருந்தான் அப்படின்னா 2024 நடக்க போகிற மணி இந்த பேங்க்கில் ஒரு மெம்பராக நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் இருப்பார். ஏன்னா இதில் வந்து மணி இந்த பேங்க்கில் ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும்ல, அதில் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அதில் ஒரு மெம்பராக ஆயிடுவார். அது இல்லாமல் 2023 வின் பண்ண மணி இந்த பேங்க்கை யார்ட்டுமே கேஷ் இன் பண்ணல, அவர் டேமியன் பிரின்ஸை தான் வச்சுருந்தார் அப்படிங்கிற நம்மளுடைய WWE சரித்திரத்தில் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் இடம் பெற்றுவார். இது சரியான சரித்திரமாக இருக்குது. இது நம்மளுடைய டேமியன்ஸ் படைச்சார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.